உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னைக்குமே நல்லா புரிஞ்சுங்க. உலகத்திலேயே விருச்சிக ராசிக்காரர்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஹெலிகாப்டர் ஓட்டலாம், பைக் ஓட்டலாம், கார் ஓட்டலாம், கப்பல் ஓட்டலாம், என்ன வேணால் செய்யலாம். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் மாதிரி ஒரு எமோஷனல் கேரக்டர்ஸை நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல உயிருக்கு உயிரானவர்கள். அவருடைய அதிகபட்ச லவ் தான் அவங்களோட பெரிய ப்ராப்ளமே. அதனால் இவங்களுக்கு நடிக்க தெரியாது. அதனால் ரொம்ப நல்லவர்கள். அது மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த உலகத்துக்கே தெரியும். என் மனைவி சிந்து ஆகட்டும், எல்லோரும் விருச்சிகம். இந்த விருச்சிகத்தை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? இந்த சனிப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன கொண்டு வந்து தரப்போகிறது என்றால், உங்களுக்கு 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனிலாம் அசஸ்மெண்ட் கார்டு. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சொத்துக்களை தருகிறார். 5ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு குழந்தைய தருகிறார். குழந்தை பாக்கியத்திற்காக இந்த 2 வருடத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை பெற்றே ஆகணும். இந்த சனி பகவான் 5ஆம் வீட்டில் வரும் பொழுது குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். இல்லை குருஜி, எனக்கு ஏற்கனவே 43 வயசாச்சு, இதுக்கு மேலே சனி பகவான் வந்தது தான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பையன் 12ஆம் கிளாஸ் காலேஜெலாம் போயிடுவான். சனி 5ஆம் வீட்டில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கொடுத்துருவார். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த சனி என்ன நடக்கும்னா, சனி 5ஆம் வீட்டில் வந்தால் யூ ஆர் பிளஸ்டு. சரி, யோகங்கள் அப்படிங்கிற இடம் தான் 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். அந்த யோகத்திலே சனி பகவான் வருகிறார். அப்போ என்னென்னலாம் யோகனம்? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குவாங்க, வாங்கினாலேருந்து ஆக்சிடென்ட்டாகவே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி. எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கிட்டு வருவாங்க, வீட்டுக்கு வந்தால் ஓடவே ஓடாது, கடையில் இருக்கிற வரைக்கும் ஓடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயந்தான் ராசி. சில பேருக்கு எலக்ட்ரானிக்ஸ் ராசி, சில பேருக்கு கார் ராசி, சில பேருக்கு கார் ராசியாக இருக்கும், பைக் வாங்கினா ஆக்சிடென்ட் ஆகும். அந்த மாதிரி இது ராசியாக இருக்கு அவங்களுக்கு அது செட் ஆகாது, அது ராசியாக இருக்கு அவங்களுக்கு இது செட் ஆகாது. அது போன்ற விஷயங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாத்தையும் பிளஸ் பண்ண போறார் சனி பகவான். இந்த வருடம் வரக்கூடிய சனி பகவான் அவர் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை நிறச்சி வச்சிருப்பார். இந்த மார்ச் மாதம் வர்றதுக்கு முன்னாடியே வீடு, வண்டி, வாசல், நகை, பணம் எல்லாம் நிறைச்சி வச்சு தான் அவர் வந்தப்புறம் உங்களை அப்படியே எப்படி ஒரு வெள்ளம் வருகிற பொழுது ஒரு ஊரெல்லாம் அப்படி நினைஞ்ச போதோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையினுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் அப்படியே மாறப்போகிறது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதை விட ஒரு சூப்பரான காலம் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையவே கிடையாது. காரணம் என்ன? 5ஆம் வீட்டில் யோகஸ்தானத்தில் வந்து விடுகிறார். யோகத்தில் வரும்பொழுது என்ன விதமான அதிர்ஷ்டங்களையும் தருவார். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், சரி என் கோல்டு நான் பிளட்ஜ் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு கோல்டே எல்லாம் மூழ்கி போகுமோ பயம், அதுக்கு பதிலாக அது மாதிரி 10 மடங்கு வாங்குவீங்க. இந்த மாதிரி 10 மடங்கு 20 மடங்கு இந்த மாதிரி எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ ஆசைப்பட்டதெல்லாம் சீன் போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொண்டு நான் ஒரு வீடு வாங்கினேன், 2வது வீடு போகிறேன், 3வது வீடு போகிறேன், பங்களா வாங்க போகிறேன், எனக்கு ஒரு ஜாலியாக இருக்குது, ஃபார்ம் ஹவுஸ் வாங்கலான்னு இருக்கேன், போர் அடிக்குது, எங்கள் ஊரில் லேண்ட் வாங்கி போடுறேன், இந்த மாதிரி லெவலுக்கெல்லாம் போயிடுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அடிப்படை வாழ்வாதாரத்தை தாண்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு குருஜி ஒரு மனிதன் ஓரளவுக்கு ஊருக்கலாம் ஒரே மிட்டா அவைவே இங்கே இஎம்ஐ கட்ட வழி இல்லாமல் உட்காந்துருக்கோம். நீங்கள் எந்த லெவலு. அதனால தான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டவர்கள் எல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு கடன்கள் தீரப்போகிறது. காரணம், 5ங்கிற சொத்தை அதிகமாக கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கடன் சரியாகும். இவ்வளவும் சூப்பராக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, 2 கட்ட விஷயம் என்ன நடக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் வரக்கூடியவர். முதல்ல இதையும் முடிச்சிடலாம், அப்புறமா சொல்கிறேன். 5ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் 5, 6, 7 பார்க்குறார். யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கலையோ இந்த வருடம் கல்யாணம் ஆகிடும். 2025 மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கான விவாக ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். திருமணம் பிராப்தி, பெரும்பாலும் லவ் மேரேஜ். சனினாலே சாதி மறுப்பு, சனினாலே புரட்சி திருமணங்கள், இது எல்லாத்தையும் சனி பண்ணி வைப்பார். 7ஆம் இடத்தை பார்க்கிற சனி பகவான் அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் ஃபாரின்ல உட்கார வச்சிருவார். ஒன்டேரியா போகிறேன், மலேசியா போகிறேன், சீனா போகிறேன். தம்பி முகத்தை பார்த்தா சீனான பிடிச்ச மாதிரி இல்லையே தம்பி, பரவாயில்ல, சனி பகவான் தூக்கி வச்சதுதான். சனி பகவான் தூக்கி உங்களை ஃபாரின்ல வச்சு அழகு பார்ப்பார். அந்த மாதிரி 7ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 7ஐ பார்க்கிறார். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கிறார். 11ங்கிறது லாபஸ்தானம். அதனால லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னீங்களோ
இதெல்லாம் வந்து நஷ்டம்னு சொன்னீங்களோ அதெல்லாம் போட்டது 10 மடங்கு அதிகமாகும். முக்கியமாக 11ங்கிறது நண்பர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 11ஆம் இடம் ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லியிருந்தேன். 11ங்கிறது நண்பர்கள். நண்பர்கள்ங்கிற இடத்த சனி பகவான் பார்க்கும் பொழுது தூய நண்பர்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இந்த நண்பர்கள் கிட்ட போனால் நமக்கு பெயர் கெட்டு போயிடும், இந்த நண்பர்களால் நமக்கு வந்து இழப்பு தான் அதிகம் போன்ற விஷயங்கள்லாம் சரி பண்ணி நண்பர்கள்ங்கிற இடத்த குரு பார்க்கும் பொழுது, சனி பார்க்கும் பொழுது நட்பு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து பாத்தியதப்படும். அதாவது வந்து அவர்களால் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரியான ஒரு நல்ல சிச்சுவேஷனை உண்டு பண்ணி தருவார். அதே சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு மனிதன் நல்லா யோசிச்சு பாருங்க, வந்தது 5ஆம் இடம், பார்க்கறது காதல், அடுத்த பார்வை உங்களுக்கு லாபம், அடுத்த பார்வை குடும்பம், 2ஆம் இடம் குடும்பத்தையும் தனத்தையும் பார்க்கிறார். அப்போ நான் சாதாரணமாக ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சுட்டு இருந்தேன், இனிமேல் ஒரு நாளைக்கே எவ்வளோ சம்பாதிப்பீங்க? அடப்போங்க குருஜி, அவன் மாத சம்பளமே ஒன்றும் 50,000 தொடலை, இனிமே அது 5 லட்சம் ஆகும். ஸோ அதுக்கேற்ற தொழிலை நீங்கள் வந்து டெவலப் ஆவீங்க. சனினாலே என்ன அப்படின்னா தொழில், நீங்கள் செய்ய வேண்டியது என்னெல்லாம் பிஸ்னஸ். விருச்சிகராசிக்காரர்கள் இந்த வருடம் புதிய பிஸ்னஸ் தொடங்க வேண்டும், புதிய பாதையில் செல்ல வேண்டும். பேங்கிங்ஸு, ஃபினான்ஸு, முக்கியமாக குருவுடைய வீடுங்கிறதுனால டீச்சிங்கு, ஸ்கூல்ஸு, அதே மாதிரி வந்து கோயில், மடம், அந்த மாதிரியான ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நாட்டு மருந்து கடை, சாமி பாத்திர கடை, அதே மாதிரி சாமி பொருள், கோயில் கான்ட்ராக்டு, ஆன்மீகத்தினால் வரக்கூடிய வருமானங்கள் அத்தனையும், சாமி பொம்மை செய்கிறது, சாமிக்கு அலங்காரம் பண்ணுற நகைகள் வடிவமைச்சு கொடுக்கறது, சாமிக்கான ட்ரெஸ்ஸு கான்ட்ராக்டு, அன்னதான கான்ட்ராக்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கடவுளை தொட்டு செய்யும் பணிகள் உங்களுக்கு மிகச்சிறப்பானதாக இருக்கும். அதுதான் உங்களுக்கான சரி. அல்லது ஃபினான்ஸ், சில பேர் இந்த லேவாதவிம்பாங்க, பணத்தை விட்டுட்டு வாங்குறது, அதெல்லாம் அருமையாக வரும், அதெல்லாம் பண்ணலாம். பணத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்குறது, மாசானா ஒரு அமௌண்ட் வாங்குறது, அதெல்லாம். பேங்கிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதிரடி இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரோடே மாதிரி காலையில் தொடங்கி சாயந்தரத்துக்குள்ளே இந்த மார்க்கெட் முடிஞ்சிடும், அதுக்குள்ளே நான் இவ்வளோ போடுறேன் இவ்வளோ எடுக்கிறேன், அந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக வரும். கோல்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் நீங்கள் இறங்குனீங்கன்னா இந்த வருடம் அடிச்சுக்க முடியாது. துபாயிலேருந்து இவ்வளோ வரை இறக்குமதி பண்ணுறேன், இத்தனை பார் தங்கம் வாங்கினேன், இங்கே வந்து அது நகைகளாக செஞ்சு இந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு கொடுக்குறேன், இந்த மாதிரி நகையை வாங்கி ஏலம் போகிற நகையெல்லாம் நான் ஏலம் எடுக்கிறேன், அதை எடுத்து நான் அது பண்ணுறேன், அல்லது பிளட்ஜு கடை வைக்கிறேன், நகை வந்து என்கிட்ட வைப்பாங்க, அந்த நகைக்கு ஏற்ற காசு நான் தருவேன், வட்டி வாங்கிப்பேன், அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அடகு கடைகள் திறப்பதற்கான சிறப்பான ஒரு விஷயம், மிக அற்புதமான விஷயம். சனினாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்கள், அப்போ கிழங்கு வகைகள், இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பெட்ரோல் பங்க் வைக்க போகிறேன் வைங்க, சூப்பராக வருவீங்க. தண்ணீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ண போகிறேன் வைங்க, சூப்பராக வருவீங்க. ஒரே ஒரு நல்ல கெட்ட விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் தீர்த்தவாரியோ கல்லழகர் சாயந்தரானா ஆற்றுல இறங்குறாருன்னா அப்படியே விட்டுருங்க. ஏன்னா 2 கூடியவன் 8ல் மறைகிறான், அஷ்டம குரு ஸ்டார்ட் ஆகுது. வயிறு, பெருங்குடல், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த வருடம் வந்தே தீரும், அது அடுத்த மேக்கு அப்புறம். அதனால் உங்கள் சேட்டைகள் எல்லாம் விளையாட்டுகள் எல்லாம் மேயோட நிறுத்திக்கணும். மேக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கேமரா வச்சு பார்க்குற மாதிரி தான் உங்களை பார்த்துட்டே இருப்பார் குரு. அது 2வது 4ஆம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கிறார், சனியோட சேர்த்து. இவ்வளவு சனி நல்ல பாயிண்ட்ஸை கொடுத்தாலும் பெயர் கெடும். விருச்சிகராசிக்காரர்கள் நீங்கள் யார் கூடயே பழகிறீங்கன்னு உங்கள் காதுபடவே சொல்லுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். போன வருடம் மீனராசிக்கு என்ன நிலைமையோ அது இந்த வருடம் விருச்சிகராசிக்காரர்களுக்கான நிலைமை. நீங்களே தடுத்தாலும் அந்த பெயர் வந்து சேரும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வீடு மாடு மனையெல்லாம் தருவார். இருந்தாலும் பெண்கள் நாட்டின் கண்கள், ஆண்களோட மட்டுமே டிராவல் பண்ணுங்க. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் விஷ்ணுமாயா. என் கூட சேர்ந்து நீங்களும் சன்னியாசியா பிரம்மச்சரியா மாறுகிறது உங்களுக்கு சிறப்பு. ஆக விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான யோகமான காலம், பெயர் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். திருட்டுப்பட்டம், பழி போன்றவை எல்லாம் உண்டாகும். அதனால் காசு விஷயம் பொண்டாட்டி கையில் கொடுத்துருங்க, காசை அவள் பார்த்துப்பா, அவளை உங்கள் வேலை சம்பாதிக்கிறது மட்டும்தான், அதை மட்டும் பார்த்துட்டே இருங்க. ஸோ விருச்சிகராசிக்காரர்களுக்கு 100க்கு 300 மார்க், ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.